ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 கிலோ நெல்லிக்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். நிறைய பேர் நெல்லிக்காய் ஊறுகாய் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெல்லிக்காய் இவ்வளோ பார்த்துட்டு கடிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்காது. லைட்டா கடிச்சு சாப்பிடலாம்னு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அதை கடிச்சதோட அப்படி லைட்டா கொஞ்சம் தண்ணி குடிச்சு பார்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெல்லிக்காய் எல்லாமே தண்ணியில கழுவிட்டு சுத்தமா துணியை ஃபுல்லா தொடச்சு எடுத்துடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி போடணும். நிறைய பேர் நெல்லிக்காய் வந்து வேக வச்சு தான் ஊறுகாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணினா சில நாட்கள்ல கெட்டு போயிடும். நான் செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா பல மாதங்கள் ஆனாலும் நிறம் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். 10 நாளா இது உப்புல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஊறுகாயோட ஃபுல் வீடியோஸ் வேணா மேல இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. எவ்வளவு மிளகாய் தூள் போடணும், உப்பு போடணும் டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஊறுகாய் கெட்டு போக கூடாதுன்னு உப்புலாம் அதிகமா போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி மட்டும் நான் போடவே மாட்டேன். உப்பு அதிகமா போட்டா டேஸ்ட் மாறிடும். வீட்டுல முறையில செஞ்ச டேஸ்ட் இருக்கவே இருக்காது. இப்பதான் ரெடியா இருக்கு நெல்லிக்காய் ஊறுகாய். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு மக்களுக்கு சுத்தமான முறையில ஊறுகாய் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எந்த ஊர்னாலும் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம்.